நாம் எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் வந்து அடுத்த ஒரு 6 மாதத்தில் வந்து தமிழக அரசியலில் வந்து வரப்போகிறது. முக்கியமாக திருச்சி கிழக்கில் வந்து இவர் தான் நிற்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரும் தமிழக முதலமைச்சருமான விஜய் அவர்கள் வந்து கரூர் வந்து செல்ல போகிறாங்க. ரொம்ப டீட்டெயிலாக வந்து பேச போகிறோம். ஸோ தமிழக அரசியல் நம்ம யாருமே எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போ ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்து நடந்திருக்கு. அதாவது வந்து திருச்சி கிழக்கில் வந்து யார் போட்டியிட போகிறார் அப்படிங்கிற விஷயம் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ திருச்சி கிழக்கில் வந்து நிறைய பேர் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராகவாலாஸ் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கான பேச்சுவார்த்தை வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்து வெளியானது. அது கிட்டத்தட்ட வந்து உறுதியாகி இருந்தது. ஆனால் ராகவாலாஸ் அவர்கள் வெளியிட்ட ஒரு வீடியோ வந்து சமூக வலைத்தளங்களில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகி ராகவாலாஸ் அவர்கள் மக்களே வந்து வெறுக்கும் அளவுக்கு வந்து அந்த ஒரு வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமா இல்லை, நான் திருச்சி கிழக்கில் போட்டியிட மாட்டேன், உழைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, போட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி ராகவாலாஸ் அவர்கள் பின்வாங்கிட்டாங்க. ஸோ தமிழக வெற்றி கழகம் சார்பாக இந்த மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி சில தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. ஓகே, இப்போ ராகவாலாஸ் இல்லை, இப்போ சவுக்கு சங்கர் மீதும் இந்த ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கா. சவுக்கு சங்கர் அவர்கள் திருச்சி கிழக்கில் வந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்திருக்கா அப்படிங்கிற செய்திகள் வந்து பரவியது. அதுக்கு வந்து சவுக்கு சங்கரும் வந்து இல்லை, நான்லாம் வந்து போட்டியிட மாட்டேன், எனக்கு வந்து அரசியல் வந்து பிடிக்காது, ஸோ இந்த மாதிரி அலைஞ்சு இந்த மாதிரி மக்கள் கிட்ட ஓட்டு கேட்கலாம் பிடிக்காது, நான் வந்து இந்த மாதிரி பேசுறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்த சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து இப்போ என்ன செய்தி வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைகோ அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்காம். அதாவது திருச்சி கிழக்கில் வந்து முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட போகிறார்கள். ஸோ அதுக்கான தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டது. அன்புமணி ராமதாஸும் ஒரு இன்டர்வியூல பிரஸ் மீட்ல வந்து இதை பற்றி வந்து பேசியிருந்தாங்க. ஆனால் இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகல. ஒருவேளை முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருச்சி கிழக்கில் வந்து போட்டியிட்டால் கண்டிப்பாக வந்து வைகோ அவர்கள் அவரை எதிர்த்து வந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவரை எதிர்த்து வைகோ அவர்கள் போட்டியிட்டால் வந்து கண்டிப்பாக அது தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய பலமாக அமையும். ஸோ வைகோ அவர்கள் போட்டியிடும் போது வந்து அது வந்து திமுக போட்டியிடும் போது தெரிஞ்சிடும், ஓகே நம்ம தோல்வி அடையப்படும் அப்படிங்கிற விஷயம். ஒருவேளை முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பின்வாங்கினாலும் அது திமுகவுக்கு பெரிய பின்னடைவாக வந்து ஏற்பட்டுவிடும். ஸோ வந்து பெரிய ஸ்ட்ராட்டஜி வந்து தமிழக வெற்றி கழகம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து அதிமுகவில் இருக்க முக்காவாசி எம்எல்ஏக்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து விஜய் அவர்கள் எழுத்துட்டாங்க. ஏன்னா வந்து அஃபிஷியலாக வந்து ஆதவ் அர்ஜுன் அவர்களே சொல்லிட்டாங்க. ஸோ அதிமுகவில் எம்ஜிஆர் யார் யார் பின்பற்றுகிறார்களோ அவங்களை நம்பி யார் யார் இருக்காங்களோ அவங்களாம் நம்ம பக்கம் வரணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஆதவ் அர்ஜுன் வந்து விஜய் சொன்ன மாதிரி வந்து சொல்லிட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூருக்கு வந்து விஜய் அவர்கள் செல்ல போகிறாங்க. ஸோ எல்லாரும் எதிர்பார்த்த விஷயம், விஜய் வந்து ஆட்சி பிடித்த அப்புறமா வந்து கரூருக்கு முதல் வேலையாக செல்வாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் வந்து விஜய் அவர்களை வந்து கரூர் வந்து செல்ல இல்லை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நமக்கு வந்து ஆட்சி அதிகாரம் வந்து இருக்குது, அதை நம்ம ஃபஸ்ட் எல்லாமே செட்டில் பண்ணிட்டு கரூர் பொறுமையாக போகலாம் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து அதுக்கான நேரம் வந்து விட்டது. கரெக்டாக வந்து விஜய் பாஸ்கர் அவரும் கரூர் எம்எல்ஏ விஜய் பாஸ்கரும் இப்போ வந்து ராஜினாமா வந்து பண்ணிட்டாங்க. அதனால் வந்து கரூர் தொகுதி வந்து இப்போ காலியாக வந்து இருக்குது. கரூர் தொகுதியில் வந்து ஒரு முக்கியமான வேட்பாளர் வந்து போட்டியிட போகிறார்கள். ஸோ இப்போ வந்து கரூருக்கு வந்து விஜய் வந்து செல்ல போகிறாங்க. ஸோ பிரச்சாரம் பண்ண போகிறாங்க. முக்கியமாக 41 குடும்பத்தை வந்து தனித்தனியாக வந்து விஜய் அவர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. அதுவும் அவங்க வீட்டில் போய் சந்திக்க போகிறாங்களாம். ஸோ இதுவுமே வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மூவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கரூரில் போட்டிட்டால் கரூர்லேயும் வந்து விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார். ஸோ இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த 6 தொகுதியில் இன்னும் வந்து ஒரு 3 to 4 மாதத்துக்குள்ளே வந்து இடைத்தேர்தல் வந்து நடக்கும். அந்த இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் எப்படி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறது, மற்ற கட்சிகள் எப்படி பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண போகிறது. ஸோ மற்ற கட்சிகள் வந்து எவ்வளோ சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதோ அதை வச்சு தான் வந்து மற்ற கட்சிகளுக்கான அரசியலே வந்து இருக்குது. ஸோ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் போகிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் ரிலீவ் பண்ணுங்க. திருச்சி கிழக்கில் யார் போட்டியிட்டால் நல்லா இருக்கும்? ஸோ வந்து முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை எதிர்த்து உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் ரிலீவ் பண்ணுங்கள். நாம் எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் வந்து அடுத்த ஒரு 6 மாதத்தில் வந்து தமிழக அரசியலில் வந்து வரப்போகிறது. முக்கியமாக திருச்சி கிழக்கில் வந்து இவர் தான் நிற்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரும் தமிழக முதலமைச்சருமான விஜய் அவர்கள் வந்து கரூர் வந்து செல்ல போகிறாங்க. ரொம்ப டீட்டெயிலாக வந்து பேச போகிறோம். ஸோ தமிழக அரசியல் நம்ம யாருமே எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போ ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்து நடந்திருக்கு. அதாவது வந்து திருச்சி கிழக்கில் வந்து யார் போட்டியிட போகிறார் அப்படிங்கிற விஷயம் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ திருச்சி கிழக்கில் வந்து நிறைய பேர் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராகவாலாஸ் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கான பேச்சுவார்த்தை வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்து வெளியானது. அது கிட்டத்தட்ட வந்து உறுதியாகி இருந்தது. ஆனால் ராகவாலாஸ் அவர்கள் வெளியிட்ட ஒரு வீடியோ வந்து சமூக வலைத்தளங்களில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகி ராகவாலாஸ் அவர்கள் மக்களே வந்து வெறுக்கும் அளவுக்கு வந்து அந்த ஒரு வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமா இல்லை, நான் திருச்சி கிழக்கில் போட்டியிட மாட்டேன், உழைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, போட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி ராகவாலாஸ் அவர்கள் பின்வாங்கிட்டாங்க. ஸோ தமிழக வெற்றி கழகம் சார்பாக இந்த மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி சில தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு.
ஓகே, இப்போ ராகவலான்ஸ் இல்லை. இப்போ சவுக்கு சங்கர் மீதும் இந்த ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கா. சவுக்கு சங்கர் அவர்கள் திருச்சி கிழக்கில் வந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்திருக்கா அப்படிங்கிற செய்திகள் வந்து பரவியது. அதுக்கு வந்து சவுக்கு சங்கரும் வந்து இல்லை, நான்லாம் வந்து போட்டியிட மாட்டேன், எனக்கு வந்து அரசியல் வந்து பிடிக்காது, ஸோ இந்த மாதிரி அலைஞ்சு இந்த மாதிரி மக்கள் கிட்ட ஓட்டு கேட்கலாம் பிடிக்காது, நான் வந்து இந்த மாதிரி பேசுறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்த சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து இப்போ என்ன செய்தி வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைகோ அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்காம். அதாவது திருச்சி கிழக்கில் வந்து முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட போகிறார்கள். ஸோ அதுக்கான தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டது. அன்புமணி ராமதாஸும் ஒரு இன்டர்வியூல பிரஸ் மீட்ல வந்து இதை பற்றி வந்து பேசியிருந்தாங்க. ஆனால் இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகல. ஒருவேளை முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருச்சி கிழக்கில் வந்து போட்டியிட்டால் கண்டிப்பாக வந்து வைகோ அவர்கள் அவரை எதிர்த்து வந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவரை எதிர்த்து வைகோ அவர்கள் போட்டியிட்டால் வந்து கண்டிப்பாக அது தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய பலமாக அமையும். ஸோ வைகோ அவர்கள் போட்டியிடும் போது வந்து அது வந்து திமுக போட்டியிடும் போது தெரிஞ்சிடும், ஓகே நம்ம தோல்வி அடையப்படும் அப்படிங்கிற விஷயம். ஒருவேளை முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பின்வாங்கினாலும் அது திமுகவுக்கு பெரிய பின்னடைவாக வந்து ஏற்பட்டுவிடும். ஸோ வந்து பெரிய ஸ்ட்ராட்டஜி வந்து தமிழக வெற்றி கழகம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து அதிமுகவில் இருக்க முக்காவாசி எம்எல்ஏக்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து விஜய் அவர்கள் எழுத்துட்டாங்க. ஏன்னா வந்து அஃபிஷியலாக வந்து ஆதவ் அர்ஜுன் அவர்களே சொல்லிட்டாங்க. ஸோ அதிமுகவில் எம்ஜிஆர் யார் யார் பின்பற்றுகிறார்களோ அவளை நம்பி யார் யார் இருக்காங்களோ அவங்களாம் நம்ம பக்கம் வரணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஆதவ் அர்ஜுன் வந்து விஜய் சொன்ன மாதிரி வந்து சொல்லிட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூருக்கு வந்து விஜய் அவர்கள் செல்ல போகிறாங்க. ஸோ எல்லாரும் எதிர்பார்த்த விஷயம், விஜய் வந்து ஆட்சி பிடித்த அப்புறமா வந்து கரூருக்கு முதல் வேலையாக செல்வாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் வந்து விஜய் அவர்களை வந்து கரூர் வந்து செல்ல இல்லை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நமக்கு வந்து ஆட்சி அதிகாரம் வந்து இருக்குது, அதை நம்ம ஃபஸ்ட் எல்லாமே செட்டில் பண்ணிட்டு கரூர் பொறுமையாக போகலாம் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து அதுக்கான நேரம் வந்து விட்டது. கரெக்டாக வந்து விஜய் பாஸ்கர் அவரும் கரூர் எம்எல்ஏ விஜய் பாஸ்கரும் இப்போ வந்து ராஜினாமா வந்து பண்ணிட்டாங்க. அதனால் வந்து கரூர் தொகுதி வந்து இப்போ காலியாக வந்து இருக்குது. கரூர் தொகுதியில் வந்து ஒரு முக்கியமான வேட்பாளர் வந்து போட்டியிட போகிறார்கள். ஸோ இப்போ வந்து கரூருக்கு வந்து விஜய் வந்து செல்ல போகிறாங்க. ஸோ பிரச்சாரம் பண்ண போகிறாங்க. முக்கியமாக 41 குடும்பத்தை வந்து தனித்தனியாக வந்து விஜய் அவர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. அதுவும் அவங்க வீட்டில் போய் சந்திக்க போகிறாங்களாம். ஸோ இதுவுமே வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மூவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கரூரில் போட்டிட்டால் கரூர்லேயும் வந்து விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார். ஸோ இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த 6 தொகுதியில் இன்னும் வந்து ஒரு 3 to 4 மாதத்துக்குள்ளே வந்து இடைத்தேர்தல் வந்து நடக்கும். அந்த இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் எப்படி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறது, மற்ற கட்சிகள் எப்படி பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண போகிறது. ஸோ மற்ற கட்சிகள் வந்து எவ்வளோ சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதோ அதை வச்சு தான் வந்து மற்ற கட்சிகளுக்கான அரசியலே வந்து இருக்குது. ஸோ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் போகிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் ரிலீவ் பண்ணுங்கள். திருச்சி கிழக்கில் யார் போட்டியிட்டால் நல்லாயிருக்கும்? ஸோ வந்து முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை எதிர்த்து உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.